Well done, my boy, well done. முதல்ல உன்னை வேடிக்கையான பையன் தான் நினைச்சேன். இப்போ சூடிக்கையான பையன் புரிஞ்சுட்டேன். என்னமோ தெரியல, என்னை அறியாம உன் பேர்ல எனக்கு ஒரு அன்பு உண்டாகும். ஏன்னு எனக்கே தெரியல. இந்த வீட்டுல எனக்குன்னு யாருமே கிடையாதப்பா. உனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை என்னுடைய நண்பனை ஆக்கிக்க போறேன். என்ன சொல்ற? உன் பேர் என்ன? பாலு. பா பா பாலு பா. முத உன் பேரை சொல்லும் போதே என் வாய திக்குதுன்னு தெரியலப்பா. அந்த பேர் வேண்டாம். சரி வேண்டாம். உன்னை எஸ் உன்னை நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறேன். தட் இஸ் ஈஸி ஃபார் மீ. சரி சார். வருத்தமா மாப்பிள்ள? சரி சார். ஏன் சார் தினமும் சாயங்காலம் நீங்க எங்க சார் போறீங்க? அதுவா, இந்த ஊர்ல எந்த மூலையில பொதுக்கூட்டம் நடந்தாலும் போயிருவோம்ப்பா. அரசியல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். இந்த குடும்பத்து அரசியல காதுல போட்டுக்கிறது காட்டிலும் உலக அரசியல காதுல போட்டுக்கலாம் பாரு. ரெண்டுமே முட்டாள்தனம் தான். அட்லீஸ்ட் உலகம் பெருசு இல்லையா? ஆமா சார். இன்னொரு விஷயம் தெரியுமா? அரசியல்வாதிகளுக்கும் என்ன போல பிரம்மச்சாரிகளுக்குள்ள ஒத்துமை என்ன தெரியுமா? ஏமாற்றங்கள் வரும்போது ரெண்டு பேருமே எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. என்ன சார் நீங்களே சிரிச்சுக்கிறீங்க? தமாஷு சிரிக்க கூடாதா? நீங்க சொல்லி நான் சிரிச்சாதான் தமாஷ். பொடிமட்டையே தும்முறதில்ல சார். ஆமா, போடுறவங்க தான் தும்புவாங்க. இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு அன்பே உருவான தமிழ்நாட்டை தங்கச்சியா வச்சுக்கிட்டு ஓட்டல்ல சாப்பிடறானா? ஓட்டல்ல ஒன்னோடுவேன் தெரியுமா உன்ன? நீ போடுமா, ரஸ்த போடுமா, நீ போடு. வச்சுக்கடா, மோரெல்லாம் வச்சுக்கடா. கப்பு 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 அள்ளி அள்ளி போட்டுக்கோ. பாத்தியாவா பாத்தியாவா சாப்பிட வச்சுட்டு. ரொம்ப தேங்க்ஸ் பாலு. இவ்வளவு நாளா என்னால கூட செய்ய முடியாத காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்க. ஆமா, இத்தனோட வயசுல இவனுக்கு என்ன விரக்தி? அது ஒரு பெரிய கதை பாலு. அண்ணனுக்கு கல்யாணமாயி அண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. சின்ன அண்ணி பிரசவ சமயத்துல மாடியில இருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஜன்னி கண்டு போச்சு. ரெண்டு பெரிய அண்ணிங்களும் கீழே சக்களத்தி சண்டையில தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க. நானும் காலேஜுக்கு போயிருந்தேன். அவங்கள கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாதனால அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து இது ஒரு கொலைக்கார குடும்பம்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில எந்தவித பற்றும் பந்தமும் இல்லாம எந்திரம் போல வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்க. இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. நானும் ஒரு பிரச்சனையா இருக்க விரும்பல. ஆமாமா, நான் வரமா. எங்க படுத்தீங்க? எனக்கு எது போக்கடம், எங்க இருந்து வந்தனோ அதே இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். என்ன அதுக்குள்ள? சின்ன சோட ஜீரணம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பசிக்குமே. நீங்க ரொம்ப புத்திசாலி. உங்ககிட்ட யார் கூடவும் சீக்கிரம் பழகக்கூடிய தன்மை இருக்கு. கோபத்துக்கு இடம் கொடுக்காத பொறுமை இருக்கு. பேச்சு வன்மே இருக்கு. கூடவே சிக்கல் இருக்குது. பாலு, உங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது நான் நம்புறேன் பாலு. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றேன்னுதாமா புரியல. சுருக்கமா சொல்லப்போனா ஒத்துமை இல்லாத இந்த குடும்பத்தை நீங்க தான் பாலு ஒத்துமைப்படுத்தணும். என்னது என்னது? இந்த வீட்டை நீங்க தான் பாலு திருத்தணும். வந்த இடத்துல இப்படி ஒரு வேலையா? எனக்கு ஏற்கனவே முக்கியமான ஒரு வேலை இருக்குதேம்மா. என்ன வேலை? வேலைதான். இருந்துகிட்டே அந்த வேலையை தேடலாமே. என்ன இந்த அளவுக்கு நம்புறியம்மா? நானே ஒரு அயோக்கியனா இருக்கலாம் இல்லையா? சிரிச்சுட்டா? வெகுளியான முகத்துக்கும் விஷமமான முகத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவே இல்லனா? இது வெகுளியா விஷமமா? பாலு, நாங்க எல்லாரும் எப்பவும் ஒன்னா இருக்க போறோம் நினைச்சுதான் எங்க தாத்தா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி அதுல இவ்வளவு பெரிய சாப்பாட்டையும் கட்டி வச்சாரு. இந்த பெரிய மேஜையை சுத்தி இத்தனை நாற்காலி போட்டிருந்தோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா நாங்க எல்லாரும் எங்க பொண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டதே இல்ல பாலு.
இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டுல இந்த இடத்துல யாருமே சாப்பிடுறது இல்ல பாலு. இவங்க எல்லாரையும் ஒண்ணா சேர்க்கறதுக்கு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஒருத்தியால் அது நடக்கல பாலு, அது நடக்கல. பாழடைஞ்ச மண்டபமா இருக்கிற இந்த வீட்டை நல்லதொரு கோவிலா மாத்தத்துக்கு உங்களோட உதவி எனக்கு நிச்சயம் தேவைப்படுது பாலு. என்ன உங்க சொந்த தங்கச்சியா நினைச்சு எனக்கு அந்த உதவியை நீங்க கட்டாயம் செய்யணும். செய்வீங்களா பாலு, செய்வீங்களா? பாலு, நீங்க சாப்பிடலையாமே? ஏன்? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அண்ணனே வீட்டுல சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்க சாப்பிடலாம். வேண்டாம். ஏன்? இன்னைக்கு வேண்டாம். என்ன இன்னைக்கு? இன்னைக்கு எங்க அம்மாவுடைய நினைவு நாள். எங்க அம்மாவுக்காக என்னால வேற எதுவும் பண்ண முடியாம போனாலும் இந்த ஒரு நாள் மாத்திரம் விரதம் இருக்கிற பழக்கம் உண்டு. அது எனக்கு ரொம்ப சுலபம். இது வரைக்கும் உங்களை பத்தி விவரமா எதுவுமே சொல்லலையே. நீ கேட்கல, நான் சொல்லல. இப்ப கேக்குற சொல்லுங்களே. உங்களுக்கு அப்பா இருக்காரா? எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இருந்திருக்கணுமே. உங்க அம்மா? எங்க அம்மா கல்யாணி கல்யாணின்னு பேரு. நர்ஸ் வேலை பார்த்தாங்க ஆஸ்பத்திரியில, வைத்தியர் ஆஸ்பத்திரியில. 8 வயசுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு 8 வயசா இருக்கும்போது. யாராவது செத்துட்டா அழகுன்னு கூட தெரியாத வயசு எனக்கு. அப்போ என்ன நினைச்சு என் பேரை சொல்லி சொல்லி யாராரோ அழுதாங்க. அதுக்கப்புறம் தான் நானே அழ ஆரம்பிச்சேன். அப்புறம் எப்படியோ எங்கேயோ யாராரோ உதவி செஞ்சு நான் படிக்க ஆரம்பிச்சேன். இதோ எங்க அம்மா போட்டோ. எப்போது தனியா உட்கார்ந்து இருக்கும் போது எங்க அம்மா ஞாபகம் வந்துடும். விக்கி விக்கி ஆள ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் நான் என்னையே சமாதானப்படுத்திக்குவேன். நம்ம அம்மா நம்மளை விட்டு அப்படி ஒண்ணும் ஒரே அடியா போயிடலையே, கொஞ்சம் முன்னால போயிருக்கிறாங்க, பின்னால நம்மளும் தான் அப்படின்னு ஆறுதல் பண்ணிக்குவேன். பாலு, மறந்திருந்த உங்க நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு வருத்தத்தை உண்டு. இட்ஸ் ஆல் ரைட். மாப்பிள, இப்ப நீ இருக்க, நான் இருக்க. நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் ஐ லைக் யூ, யூ லைக் மீ. ஏன், என்ன காரணம்? நமக்குள்ள என்ன இருக்கு? ஒரு காமன் பாண்டேஜ், ஒரு காந்த சக்தி. இல்ல சார், இந்த திக்குவாய் தான் சார் நமக்குள்ள காமனா இருக்கு. ஆமா, உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. நீ என்ன பார்த்து பாப்பா பரிதாபப்படுற, நான் உன்னை பார்த்து அனுதாபப்படுறேன். சார், நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களா? பரவாயில்ல, கேளு. நீங்க ஏன் சார் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? அதுவா மாப்பிள, கொஞ்ச நாள் எனக்கு மூளை சரியில்லாம இருந்துதான். அதனால கல்யாணம் தள்ளிக்கிட்டே வந்திருக்கு. அப்புறம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போய் குணமாயி திரும்பி வந்தேன். எல்லாரும் கல்யாணம் செய்து சொன்னாங்க. ஆனா கல்யாணம் செய்துக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதனால செய்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கடைசியில எங்க அப்பாவுடைய கட்டாயத்துக்காக கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். மன மேட உட்கார்ந்து இருக்கேன். அக்னிய பாக்குறேன். உடம்பெல்லாம் எரியற மாதிரி ஒரு ஃபீலிங். எஸ், என் இறுதிக்குள்ளே அந்த அக்னி கொழுந்து விட்டு எரியற மாதிரி இருந்தது. கெட்டி மேல போட்டாங்க. என் தலையில யாரோ சம்மட்டியால் அடிக்கிற மாதிரி இருந்தது. மந்திரங்களா கேட்கல. நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது தப்புன்னு சொல்ற மாதிரி இருந்தது. சம்திங் டெல்ஸ் மீ ஐ ஷுட் நாட் மேரி. நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன், நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். கத்திட்டேன் மாப்பிள, ஒரேடியா கத்திட்டேன். மாலையை கலட்டி எரிஞ்சிட்டு மனமேடி விட்டு எந்திரிச்சிட்டேன். சார், இப்படி குழந்தை குட்டி குடும்பம்னு ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்களே, கடைசி காலத்துல உங்களை யார் சார் காப்பாத்துவாங்க? எனக்கு 4 பேரா ராஜா. நான் யாருடைய சம்மதத்தையும் கேட்க வேண்டியதில்லை. நீதான் உங்க வீட்டுல இருக்கிறவங்க சம்மதத்தை கேட்கணும். நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என் கல்யாணத்தை பத்தி பேசுற நிலைமையில எங்க வீடு இருக்கு. அல ஓஞ்சி தலைமுழுக போறியா? உங்க வீடு எப்ப சீராகிறது, நம்ம கல்யாணம் எப்ப நடக்கிறது? இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. நானும் உங்களை மறந்துடுறேன். வேற வழியே இல்லை. அப்படியே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் அக்கறையோடு அதை ஏத்து நடத்துறதுக்கு எனக்கு யாரு இருக்காங்க? அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க.
ஏம்மா அவர்கிட்ட அப்படி சொன்ன? நான் சொன்னதுல என்ன தப்பு? என் கல்யாணத்தை அக்கறையோட நடத்தி வைக்க அந்த வீட்டுல யார் இருக்காங்க? அக்கா இல்ல, அண்ணா இல்ல, 2 பொண்டாட்டி இல்ல, அகாத வார்த்தை இல்ல, யாருமா இல்ல. நீ ஏமா கவலைப்படுற? நவக்கிரகத்தையும் ஒன்னா கூட்டுறேன். கல்யாண பேச்ச நான் எடுக்கிறேன். நீ வாம்மா.